நிலாவோட அம்மா அப்பா 2 பேருமே பார்த்து பத்திரமா இருந்துக்கோடி. உன்னை இந்த வீட்ட விட்டுட்டு போகுறதுக்கு எங்களுக்கு பயமா தான் இருக்கு. எதுவா இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப, நிலாவும் அதுக்கு நீங்க என்னை பத்தி கவலையே படாம போங்க. இங்க இருக்கவங்க எல்லாரும் என்னை பத்திரமா பார்த்துப்பாங்க. என்னை நல்லபடியா பார்த்துப்பாங்க. நான் ரொம்பவே சந்தோஷமா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஒரு பதிலையுமே குடுத்துட்டு அவங்க எல்லாரையுமே அங்கேருந்து அனுப்புறாங்க. அதுக்கப்புறமா பாண்டியும் சேரன் கிட்ட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு ஏதாவது பண்ணணுமான்னு தயக்கத்தோட கேட்க, சேரனும் அது எப்படி நம்மளால பண்ண முடியும்? அந்த பொண்ணோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. நம்ம பண்ண அந்த பொண்ணு ஏதாவது நினச்சிக்க போகுது, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டாக அங்கே வந்த சோழனும் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பாண்டியும் நீ பண்ணுறதெல்லாம் ரொம்பவே சீப்பாக இருக்குடான்னு சொல்ல, சோழனும் அதுக்கு பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். நிலா என்ன ஆசைப்பட்டு இந்த தடவை கல்யாணம் பண்ணியிருக்கா, இதுக்கெல்லாம் அவள் எதுவும் சொல்ல மாட்டா. அப்படியே கோவப்பட்டாலும் நான் அதை பார்த்துக்கிறேன், நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிக்கிட்டே இருக்க. பாட்டி ஒரு கட்டத்தில் பேசாமல் பண்ணிடுவோன்னு சொல்ல, சேரணும் சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இப்போ அவங்க எங்கேயே இருக்கும்போது நம்மளால் எப்படி இந்த ஏற்பாடு பண்ண முடியும்னு கேட்க, உடனே சோழனும் ஏற்கனவே ஏசி அட்டாச் பண்ண வேண்டியது இருக்குல்ல, அப்போ ஆல்ரெடி நான் அவங்கள வீட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு தான் இருந்தேன். அந்த மாதிரி ஏதாவது நான் அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போயிடுறேன், நீங்கள் அதுக்குள்ளே ரூமை ஃபுல்லாக நல்லபடியாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னலாம் பண்ணணும்னு லைட்டாக காமெடியாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறமா பாண்டியும் போட கிளம்ப முதல்லன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி வைக்கிறதுலே குறியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா கரெக்டாக பல்லவன் கிட்ட சோழன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே நிலாவுமே வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு பல்லவனும் பாண்டியும் அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டு ஒளிஞ்சு நின்று சோழன் எப்படி தான் நிலாவை வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்கு சம்மதம் வாங்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிலாவும் அவங்களோட மேரேஜில் எடுத்த ஃபோட்டோவெல்லாம் காட்டி நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, அதுக்கு சொல்லணும் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன், இந்த அளவுக்கு கூட சந்தோஷமாக இல்லைன்னா எப்படி? சரி நிலா, நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமான்னு கூப்பிட்றாங்க. ஆனால் நிலாவும் வேண்டா சோழன், ஆல்ரெடி காலையிலேருந்து ரொம்பவே டயர்டாகவே இருக்குது, அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அங்கே வந்த பாண்டியும் பல்லவனும் பரவாயில்ல கல்யாணம் ஆயிருக்குல்ல கொஞ்சம் வெளியே போயிட்டு வாங்களேன்னு அவங்களுமே சோழனுக்கு சப்போர்ட் பண்ண, சேரனுமே அதேமாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு நிலாவும் என்ன இன்னைக்கு எல்லாருமே என்னை சேர்ந்து வெளியே போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு பின்னாடி ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களான்னு கேட்க, அதுக்கு பல்லவனும் பாண்டியும் ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு மாறி மாறி சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ சேரனும் இல்லைம்மா ஏதோ புதுசாக கல்யாணம் ஆயிருக்குல்ல, பேசாமல் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே சோழனும் ஆமாம் நிலா ப்ளீஸ் ப்ளீஸ் போகலாமேன்னு கெஞ்ச ஆரம்பிக்க, நிலாவும் சரி நான் வரேன், முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல, இதே நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிலாவும் கோவிலுக்கு இப்படியே போவாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பி போகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சோழனும் சரி நானும் வேட்டி சட்டை போட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேட்டி சட்டை போட்டு வந்து ரெடியாகி இருக்கும்போது கரெக்டாக நிலாவும் சூப்பரான ஒரு சாரியோட வெளியே வராங்க. இதை பார்த்துட்டு சோழனும் நிலாவுக்கு துஷ்டியெல்லாம் சுற்றி போட்டுட்டு சந்தோஷமாக அவங்கள பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க. நிலாவும் சோழன் மேலே கையை போட்டுட்டு ஜாலியாக போய்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கா பாண்டி பல்லவன் சேரன் சொல்லிட்டு 3 பேருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு காரணத்துக்காக பாண்டியும் திடீர்னு கராஜுக்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்டோட பைக்கை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே போன வானதியும் என்ன நீ எதுக்காக கராஜுக்கெலாம் வந்திருக்கான்னு கேட்க, இல்லை ஒரு ஃப்ரெண்டோட பைக்கு சீக்கிரமாக வேணும்னு கேட்டால் அதனால தான் இந்த வேலையை மட்டும் முடிச்சு கொடுக்கலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணுறன்னு கேட்க, ஏன் நல்லா வரக்கூடாதான்னு மறுபடியுமே எடுக்க முழுக்க கேள்வி கேட்க ஆரம்பிக்க, பாண்டியும் நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்லலை, அதான் காலையில் தானே பார்த்தோம், நீ மறுபடியும் எப்படி இந்த பக்கம் வந்தேன்னு தான் கேட்டேன், சரி விடுன்னு சொல்லிட்டு அவங்க அமைதி அடைஞ்சிடுறாங்க. ஆனால் இதை பார்க்குற வானதியும் மறுபடியும் சண்டை போடுற தோணிலேயே நிலாவை பற்றி அவங்க குறைமலை குறையாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாண்டியும் எவ்வளவோ நிலாலாம் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவங்க வந்ததுக்கப்புறமா தான் எங்களோட வீடு வீடாகவே இருக்குன்னு அவங்கள மறுபடியும் புகழ்ந்து புகழ்ந்து பாராட்ட ஆரம்பிக்க, ஆனால் நிலா மேலே இருக்க வெறுப்பால் அவங்க பண்ணுற காரியங்கள் எல்லாமே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நீங்களும் அவங்கள தாங்கன்னு தாங்கிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு எடுத்தாலும் உங்கள் எல்லாரையும் அவங்க திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க, சிடுமூஞ்சா இருக்காங்கன்னு ஓவராக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் கடுப்பான பாடியும் இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை, அவங்கள திட்டுறதுக்காக தான் நீ இங்கே என்ன பார்க்கறதுக்காக வந்தியான்னு கேட்டுடுறாங்க. இதை பார்த்துட்டு வானதியும் ஆமாம் நான் என்ன பேசினாலும் அதுவும் நிலவை பற்றி ஏதாவது தப்பாக பேசினா போதுமே உனக்கு அவ்வளோ கோவம் வந்துடுமே சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு கோபத்தில் போக, பாண்டியும் போனால் போகட்டும்னு அமைதி அடைஞ்சிடுறாங்க. ஆனால் வானதியும் என்ன நான் போகிறேன்னு சொல்கிறேன், ஆனால் அவன் நில்லு கொஞ்ச நேரம் இரு பேசலான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான், அந்த நிலாவுக்காக சப்போர்ட் பண்ணி இவன் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறான்னு கடுப்போடு இருக்க. அதே நேரத்தில் பைக் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பாண்டியுமே வீட்டுக்கு போயிட்டு அவங்க சூப்பராக எல்லா ஏற்பாடையுமே பண்ணியுமே முடிச்சிடுறாங்க. அதில் பல்லவனுமே நிறைய ஏற்பாடை பண்ணிக்கிட்டு இருக்க. இது சேரனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதே நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு வந்த நிலாவுமே என்னடா திடீர்னு எல்லாரும் நம்ம ரூம்குள்ளேருந்து வராங்கன்னு சொல்லிட்டு சந்தேகத்தோட ரூமை எட்டி பார்த்தா ரூம் எல்லாருமே செம்மையாக டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆனாலும் அவங்க கோவப்படுற மாதிரி தெரியல. இதை பார்த்துட்டு தான் மற்றவங்க எல்லாருக்குமே நிம்மதியாக இருக்குது. சோழனுக்கும் அப்போ தான் நிம்மதியாகவே இருக்குது.